தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு நேராக கவனம் செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஒரு சில வாரங்களாக நம் வேதத்தில் இருக்கின்ற கதாபாத்திரங்களின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். எப்படி தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தாரோ, எப்படி தேவன் அவர்களை காத்தாரோ, எப்படி தேவன் அவர்களை நடத்தினாரோ, அதே போல இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் ஜெயமான ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த தானியேல் புஸ்தகம் வரும்போது தானியேலுடைய வாழ்வை மட்டுமல்லாமல் தானியேலின் குழுவையும் பார்க்க ஆரம்பித்தோம். தானியேல் தனியால் மட்டுமல்ல, ஒரு ஃபெய்த் விசுவாச அணியை கொண்டிருந்த ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் தனியாளாகவே இருக்கிறத விட ஒரு விசுவாச குடும்பம், விசுவாச டீம், ஃபெய்த் டீம் ரொம்ப ரொம்ப அவசியம் உள்ளதாக இருக்கிறது. இந்த விசுவாச அணியில் தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகின்ற 3 வாலிபர்களும் அவனுடைய டீமில் இணைகிறதை பார்க்கின்றோம். இந்த இவர்களுடைய வாழ்வு நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை காண்பிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை உந்தி தள்ளுகிறதாக, எடுத்து கட்டுகிறதாகவும் இருக்கிறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். போன வாரத்தில் நம்ம படிக்கும்போது இந்த இந்த நேபுகாத்நேச்சார் ஏன் இந்த சிலையை வைத்தான், இந்த சிலையினுடைய பின்னணி என்ன, இந்த சிலையில் மறைந்திருக்கிற விஷயம் என்ன என்பதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பொதுவாக அது ஒரு ராஜாவுடைய சிலையும் கிடையாது, ரெண்டாவது அது ஒரு தெய்வத்தின் சிலை கிடையாது, பாபிலோனில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தெய்வத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு சிலை என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, மூன்றாவது இந்த சிலையிலிருந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்காக இந்த சிலையை அவன் உண்டு பண்ணினான் என்பதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் தானியேல் அவன் கண்ட கனவுக்கு விளக்கத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னான்னா, ஓர் ராஜ்யம், உனக்கு பின்னாடி எலும்புகின்ற இன்னொரு ராஜ்யம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு 3வது ராஜ்யம், 4வது ராஜ்யம் வரையிலும் எலும்பும். ஆனால் என்னதான் எலும்புனாலும் ஒரு கல் அந்த சிலையை உடைப்பது மட்டும் அல்லாமல் அந்த கல் தான் முழு தேசத்தையும் ஆளுகை செய்தது, முழு தேசத்தையும் மூடினது என்பதை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் தானியேல் சொல்கிறாரு, இந்த கல் வேறு யாரும் கிடையாதுப்பா, மேசியா கிறிஸ்து என்பதை அறிவிக்கின்றார். யூத குலத்திலிருந்து எப்படி ஒரு மேசியா பிறந்து இந்த உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமலாக்கி அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முத பண்ணின பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். இந்த ராஜ்யம் எழுத்தின்படி ஆளுகின்ற ஒரு காரியம் கிடையாது. இது எப்படி உள்ள ஆளுகின்ற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் எப்படி தேவன் நம்முடைய இருதய சிம்மாசனத்தில் ராஜாவாக இருந்து நம்மை ஆள்வது மட்டுமல்லாமல் நம்மை ஆள்வதன் மூலமாக சகலவற்றையும் எப்படி ஆள்கிறார் என்பதை பற்றி தான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எப்படி விலாவாரியாக விவரித்து போதிக்கிறதையும் விவரித்து சொல்கிறதையும் நம்ம அந்த சுவிசேஷங்களில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் எழும்பி கூட என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ராஜ்ய விஸ்தாரிப்புக்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக உழைக்கிறதையும் நம்ம அதிகமாக வேத காலகட்டங்களிலே நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். சரி, இந்த 3 வாலிபர்களுக்குள்ளே வருவோம். இந்த சிலையை வணங்க சொல்கிறாங்க, ஆனால் இவர்கள் அதை வணங்கவில்லை. எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் பாருங்கள், மிகப்பெரிய அளவுக்கு. இன்றைக்கு இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது, இது ஏதோ அன்னைக்கு எழுதின கதை கிடையாது. அன்றைக்கி நேரத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த காலகட்டங்க, இந்த பைபிள் கிறிஸ்தவத்தினுடைய இருக்கின்ற இந்த வேதத்தை படித்தால் இதெல்லாம் பழங்காலத்து புஸ்தகங்க, பழங்கால புஸ்தகங்க, அந்த காலகட்டத்து புஸ்தகங்க, இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கெல்லாம் ஒத்து வராது என்பது போல தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு சில சாரார் சொல்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பைபிள் 2025க்கான பைபிளும் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இதோ அன்றைக்கு எழுதின ஒரு புஸ்தகம் கிடையாது, அன்னைக்கு எழுதினாலும் இன்றைக்கும் இந்த வேத புத்தகம் எப்படி நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கின்றது, இன்றைக்கு நம்மை எப்படி அழகாக காண்பிக்கிறது என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம்.
நான் சொன்னேன் இன்னும் ஒரு 25 வருஷம் கழித்து இன்னொரு 50 வருஷம் 2050 வந்தாலும் 2080 வந்தாலும் அன்றைக்கும் இந்த வேதம் அன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலையை அழகாக விவரித்து சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமாக தான் இருக்கின்றது. இன்றைக்கு எவ்வளோ புஸ்தகங்களாக இருக்குது. இன்றைக்கு அநேக புஸ்தகங்கள் பழங்கால புஸ்தகமாக அப்படியே ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வேத புத்தகம் மட்டும்தான் பழங்காலத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கான செய்திகளை அப்படியே அப்பட்டமாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே நமக்கு பொருந்துது. அன்றைக்கி இருந்த மக்கள் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்க. அன்றைக்கி எப்படி மக்கள் ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலையோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நல்லா இருக்கிறது பிடிக்கல. அன்றைக்கி எப்படி வெளியூருக்காரன் உள்ளூரில் நல்லா இருக்கிறான்ன்றது உள்ளூர்காரனுக்கு பிடிக்கலையோ அதே போல் தான் இன்றைக்கும் வெளியூருக்காரன் எவனாவது உள்ளூரில் நல்லா இருந்தானா அதுவும் மக்களுக்கு பிடிப்பது கிடையாது. அதுவும் நல்ல ஒரு ஹை பொசிஷனில் உட்காந்துட்டாங்கன்னா அதுவும் பிடிக்கிறது கிடையாது. எப்படிப்பா நாங்களும் உள்ளூரில் இருந்து எவ்வளவோ காரியத்தை செஞ்சாலும் மேலே வர முடியல, ஆனால் இவன் பாரு மேலே வரான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவங்கெல்லாம் டாப் 1ல் இருக்கிறாங்க, ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஞானம், அந்தளவுக்கு அறிவு, இது எல்லாமே தேவன்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட பெற்றதுனால இந்த பூமியில் சிறந்து விளங்கினார்கள் என்பதையும் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு கேள்வியை வைத்து இன்றைக்கி ஒரு காரியத்தை பேச போகிறோம். என்னென்னா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, அப்போஸ்தலன் இங்கே பவுல் நிருபத்தில் எழுதும்போது, ரோமருக்கு எழுத நிருபத்தில் எழுதும்போது அவர் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் எடுத்து படிப்பேன், ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ரோமர் 13:1 படிங்க. படிங்க. போதும். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் என்று போடப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் எங்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நீ என்ன பண்ணியிருக்கணும்? அன்றைக்கி நேபுகாத்நேச்சார் சிலையை பணிந்து கொள்ளுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணிருக்கணும்? பணிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் பவுல் சொன்னதுக்கு நீ பவுல் சொன்ன வார்த்தையை கடைபிடித்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த கீத வார்த்தையெல்லாம் வாசிக்கிறேன், ஆனால் நீங்கள் படிய மாட்டேன்ட்டீங்களே. அப்படின்னா இந்த எதுக்கு பவுல் இந்த இடத்துல மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன்? ஏனென்றால் தேவனால் என்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்க அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தானே நேபுகாத்நேச்சார் அரசனாக்குனாரு. அப்போ நீ பணியவில்லை என்றால் நீ தேவனே அவமதித்ததாகி விடுமே என்றெல்லாம் கேட்க தோன்றும் இல்லைங்களா? நீங்கள் இந்த வசனம் சொன்னே உங்களுக்கு கேட்க தோணும், நினைக்க தோணும். ஆமாம் இல்லை, இந்த வசனம் இருக்குல்ல, அப்போ இந்த 3 வாலிபரும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிச்சிருக்கணுமா? கீழ்ப்படிஞ்சிடக்கூடாதா? கண்டிப்பாக கீழ்ப்படிஞ்சிருக்கணும்ல. ராஜா சொன்ன உடனே அவங்க சிலையை வணங்கியிருக்கணும்ல. ஏன் சிலையை வணங்கலை? ஒரு விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தர் தான் அவங்கள ராஜாவாக வச்சிருக்கிறாருன்றதுனால அவங்க சொல்கிற எல்லா காரியத்துக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இங்கு தான் இந்த 3 வாலிபர்களும் ரொம்ப ஞானமாக நடந்து கொள்கிறார்கள். சில நேரத்தில் இந்த ராஜாக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்ய சொல்லுவாங்க இல்லைங்களா? கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா இது எங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஒன்று ஏற்படுத்தினது எங்கள் ராஜாவாக இருந்தாலும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவன ஒழிய தேவனுடைய வார்த்தை அல்லாததுக்கு நாங்கள் கீழ்ப்படிவது கிடையாது என்பதிலே அவர்கள் தீர்மானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகதான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னா, எந்த ராஜாவாக இருந்தாலும் ஒருவேளை தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாக சொல்வார்கள் என்றால் நாமும் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியே அப்பட்டமாக அப்படி கீழ்ப்படிந்து வந்துவிட கூடாது. இந்த 3 வாலிபர்கள் நமக்கு அதான் சொல்கிறாங்க. தேவனால் எந்த ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அவங்க தேவனுக்கு விரோதமாக பல காரியத்தை செய்தால் கூட அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கிற நல்லா எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிச்சிங்களா? என்ன சொல்கிறது புரியுதுங்களா? அநேக நேரத்தில் வன்முறை கூட நமக்கு அது தீர்வை கொடுக்காது.
சில இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வன்முறையில் இறங்கிடுறோம், போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அது கிடையாது. இவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, வன்முறை இதுக்கு தீர்வு கிடையாது. ஆகவேதான் தங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எந்த ராஜாக்களாக இருந்தாலும் அவங்க தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய கிரியைகளுக்கும் விரோதமாக பல திட்டங்களை திட்டுவார் என்றால் அதற்கு அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை இவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்கன்றதுக்காக அதற்கு எதிர்த்து நாம் ஒரு சங்கம் அமைத்து போராட வேண்டிய அவசியமும் கிடையாது, போர்க்கொடியை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க தங்கள் ஜீவனையை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதுதான், நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழுமுனா கூட நம்ம ஒரு காரியத்துக்கு முடிவு வரணும். நான் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படுவேன். ஒருவேளை அவன் என் கழுத்தையே செய்வானா, ஓகே, நான் என் உயிரை கூட கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற அந்த லிஸ்ட்டுக்கு தான் நம்ம வர வேண்டும். பாட்டு பாடுறது மட்டும் பெருசாக இல்லை. நம்ம பாட்டு பாடுவோம் இல்லையா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமேன்னு பாடுவோம். ஆனால் சில சிச்சுவேஷன் எப்படிப்பா பேசாமல் வணங்கிட்டு போயிடலாமே, அப்படி கிடையாது. இந்த வாலிபர்கள் ஒன்று கர்த்தர் தான், இவன் கர்த்தருக்கு விரோதமான பல காரியத்தை பண்ணுறான், நான் அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஆமென். ஏன்னா இவங்க 3 பேரும் எடுத்த தீர்மானம் என்னன்னா, ராஜாவே உனக்கு கீழ்ப்படுகிறத காட்டிலும் உன்னைய ராஜாவா ஒரு ராஜா ஏற்படுத்தினா இருப்பார், அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் என்ன ராஜா, உன்னைய ஒருத்தர் ஏற்படுத்தினா பாரு எங்கள் ராஜா, அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறாங்க. இவங்க சிலையை செஞ்சுட்டு வணங்க சொல்கிறாங்க, வணங்கலை. இந்த காரியத்தை ராஜாவின் பார்வையை கொண்டு போகிறாங்க. பாருங்கள், இப்போ நான் இப்போ வந்து ஒரு சில காரியத்தை அந்த இடத்துல இந்த சீனில் இருந்து நம்ம பேச போகிறேன். நீங்களும் கொஞ்சம் பேசலாம், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா இந்த நேரத்தை கொஞ்சம் கலந்து சில விஷயத்தை பேசலாம். இப்போ நீங்கள் என்னன்னா, இப்போ எல்லோரும் அந்த இடத்துல இருக்கிறோம், 3 வாலிபர்கள் இருக்கிறாங்க, இவங்க பணியவே இல்லை. நம்ம அங்கே இருக்கிறவங்க சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, டே பேசாமல் வணங்கிட்டு போக வேண்டியதான்றா. நீங்களாக இருந்தால் என்ன அந்த இடத்துல என்ன ஆலோசனை சொல்லியிருப்போம், பயங்கரமான கடுமையான சட்டம் போச்சு, உயிரே போக போகுது. நீங்கள் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆலோசனைகள் அங்கே எல்லாம் சொல்லியிருந்திருப்பீர்கள், எவ்வளோ ஆலோசனைகள் அங்கே வந்திருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஆலோசனை வந்திருக்கும் அந்த நேரத்தில். சில சொல்லிப்பா, டே நீ வெளியூருக்காரன்டா, இங்கே வந்து நல்லா வாழ்கிற, ஏதோ இந்த ராஜாவை தயவில் வாழ்ந்துட்டு இருக்கிற, பேசாமல் எப்படியோ கொஞ்சம் வணங்கிட்டு போயிரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சில பேர் சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா 2வது தடவை கேட்குறாரு. ஃபஸ்ட்டு தடவை வந்து வணங்க, 2வது தடவை கேட்குறாரு. சரிப்பா, இன்னொரு இப்போ பாரு, சரி பாரு உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் தரேன். ராஜா 2 செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் நீ விழலை, இப்போ என்ன பண்ணுறோன்னா மியூசிக் வாசிக்க போகிறோம், நீ என்ன பண்ணு விழுந்துரு அப்படின்றார். செகண்ட் சான்ஸ். இப்போ கூட இருக்கிற ஆட்கள் சொல்லியிருப்பாங்க, டேய் மற்ற யாருக்குமே செகண்ட் சான்ஸ் ராஜா கொடுக்கவே இல்லைடா, உங்கள் 3 பேருக்கு இருந்தால் செகண்ட் சான்ஸை கொடுத்துருக்கிறாரா, அப்போனா ராஜா அவன் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பாரு, நீ பேசாமல் விழுந்துரு அப்படி என்று கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பேசாமல் நம்ம 3 வாலிபர்களும் வீர வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் அவருடைய காலகட்டத்தில் ஒரு விசாரணை கமிட்டி அவங்க கூடி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மார்ட்டின் லூத்தரை வந்து ஒரு விசாரணை கூட்டிகிட்டு வராங்க. அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு விசாரணை அது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் திரும்ப நீ வாங்கிக்க, நீ கொடுத்த கேஸை திரும்ப வாபஸ் வாங்கிக்க, நீ கொடுத்த எல்லா மனுவையும் நீ திரும்ப எடுத்துக்க, நாங்கள் உங்களை விட்டுடுறோம் என்றெல்லாம் இந்த விசாரணை கமிட்டி கூப்பிட்டு நம்ம மார்ட்டின் லூத்தரை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு வந்து முடிவு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வீட்டில் போய் சொல்கிறாரு, இவங்கள்ட்ட சொல்லுங்கள், நம்ம உயிரே எடுத்துருவானுங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு நாள் டைம் கேட்டு அடுத்த நாள் போகிறாரு, விசாரணை கமிட்டிகிட்ட போய் பேசுகிறாரு. பேசும்போது சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கள், நான் எடுத்த முடிவு தான், என் கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும், என் நிலைப்பாடு இது தான், நீ என்னவும் பண்ணிக்கிங்க, கடவுள் எனக்கு உதவி செய்யட்டும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் நிற்க ஆரம்பித்தார்.
ரொம்ப ஒரு ஆச்சரியமான சுவாரஸ்யம். அந்த நேரத்தில் எடுத்த ஒரு முடிவு இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அன்றைக்கி மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு மனிதன் சபையின் சரித்திரத்தில் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உலகமே பார்த்திங்கன்னா விக்கிரகங்களால் நிரம்பி இருக்கும். இன்றைக்கே விக்கிரகம் ஏகப்பட்ட இடத்துல நிரம்பி கிடக்குது. அன்றைக்கி மட்டும் நம்ம மார்ட்டின் லூத்தர்லன்னா நான் சொல்கிறேன், இங்கே கூட விக்கிரகத்தை வைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். இந்த சபையில் கூட எல்லா சுற்றிலும் விக்கிரகங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு மனுஷன் எலும்பி நின்று போராட்டம் அதை வாபஸ் வாங்க சொன்னாங்க. வாபஸ் வாங்கலை. ஒரு நாள் கழித்து முடிவு சொல்ல, ஒரு நாள் கழித்தாலும் நீங்கள் நாளைக்கு நீ வர சொன்னால் நாளைக்கு சொன்னாலும் என் முடிவு முடிதான், இதை நான் உடன்பட மாட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், கர்த்தரின் மேல் தலையிடட்டும் இந்த விஷயத்தில் சொல்லி விட்டதுனால தான் இன்றைக்கு சபை சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் மறுமலர்ச்சி உண்டானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தவர் தான் மார்ட்டின் லூத்தர். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில தீர்மானங்கள் எடுக்கும்போது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு இருக்கட்டும் என்று அல்ல. இந்த 3 பேருமே கொஞ்சம் கூட அசராமல் உடனே டக்குன்னு வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி தானியேல் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விட தானியேலுடைய லைஃப்பை பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இருக்க ஜோசியக்காரரை போட்டுருணும், எவனும் பதில் சொல்ல, இத்தனை நாளுக்குள்ளே போட்டுருன்னு சொல்லி முடிவு வந்துருச்சு. உடனே தானியேல் கூட கேட்குறாரு, ஏன் ராஜா இவ்வளோ அவசரப்பட்டார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த காரியத்தை உடனே எடுத்துட வேணாம், யாரும் தண்டிக்க வேணாம், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு தானியேல் கூட அன்னைக்கே பதில் சொல்லாமல் அவரும் ஒரு நாள் நேரத்தை கேட்டார். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் நேரத்தை கேட்கவே கிடையாது. ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாங்கள் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசித்து முடிவு பண்ணி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி கூட்டம் கூடி ஜெபம் பண்ணி நாங்கள் சொல்கிற ராஜாவே என்றெல்லாம் சொல்லவே இல்லை. இவங்க சொன்ன உடனே பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நான் படிக்கிறேன், எடுத்துக்கங்க. இப்பொழுதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களின் கைக்கு தப்புவிக்கப்பட போகிற தேவன் யார் என்றான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம். இன்னும் பட்டக்கிட்டு சொல்லிட்டாங்க பாருங்க. என்ன ராஜாவை இப்படி முடிவு பண்ணிட்டீங்க, தானியேலுக்கு கூட ஒரு நாள் அவகாசம் கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்துருக்க மாட்டீங்க, நாங்கள் ஏதாவது வேற மாதிரி பிளான் பண்ணியிருப்போமே அப்படிலாம் சொல்ல டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே முடிவெடுக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம போகிறோம். என்ன சூழ்நிலை? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏராளம் உருவாகின்றது. ஒரு தடவை 2 தடவை நிறைய தடவை வருது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அடிக்கடி நம்ம செய்ய வேண்டிய நிலைமை உருவாகுது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் செஞ்சிடுறோம். எது செஞ்சிடுறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் பண்ணிடுறோம். சில நேரத்தில் அவகாசம் கேட்டு நம்ம சில நேரத்தில் பண்ணுறோம். ஆனால் இவங்க இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஆகவே நாங்கள் இதை செய்ய மாட்டோம், உடனே பதில் சொல்கிறாங்க. நல்ல கவனமாக கேளுங்க. என்றைக்கெல்லாம் நீங்கள் கால தாமதம் எடுக்கிறீர்களோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நேரம் எடுக்கின்ற விஷயங்களிலே பிசாசு பூந்து அங்கே வேறு ஐடியாலாம் கொடுக்க ஆரம்பிப்பான். பல ஐடியாக்கள் கொடுக்க ஆரம்பிப்பான். ஒருவேளை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ஒரு நாள் அவகாசம் கேட்டுருந்தாங்கன்னா அடுத்த நாள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? கூட இருக்கிற ஆட்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்பா நீங்கள் ரொம்ப நல்ல ஆட்களாக இருக்கிறீங்களே, ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்களே, நீங்கள் உயிரோடு இருந்தா உங்களுக்கு நல்லதுப்பா, எங்களுக்கு நல்லதுப்பா, பேசாமல் விழுந்துட்டு போயிருங்க. ஏங்க ஒரு நாள் அவகாசம் கொடுத்து எவ்வளோ பேர் ஆலோசனை சொல்ல வந்திருப்பாங்க. சில பேர் சொல்லிப்பாங்க, பர்றா மியூசிக்லாம் வாசிக்கிறாங்களே, அப்படியே உழுவுற மாரி உழுந்து அப்படியே டக்குன்னு எழுதிச்சுங்க. சில பேர் சொல்கிறாங்களே, இன்றைக்கி நம்ம ஊரில் சில பேர் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, வேறு வழி இல்லாமல் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிடுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் செய்கிற மாதிரி, என்ன பண்ணுறதுப்பா, நீயும் உயிரோடு இருக்கணும், நானும் உயிரோடு இருக்கணும், நம்ம உயிரோடு இருக்க வேணும் இல்லையா, ஏதாவது உழுவுற மாரி உழுந்து அப்படியே நடிச்சிரு. நம்ம சில நேரத்தில் சொல்கிற மாதிரி நம்ம ஆண்டவர் நினச்சி இந்த காரியத்தை பண்ணிடு அப்படின்னு சில ஐடியாக்கள் கொடுக்குற மாதிரிலாம் சில பேர் ஐடியாக்கள்
கொடுத்துருக்கலாம். சில பேர் சொல்லுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கப்பா, நீங்கள் வேறு அந்த ஊருக்காரங்க, நீங்கள் வந்து வாழ்கிறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா எல்லாருக்கும் நல்லது தானப்பா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இறையியல் ரீதியாக பார்க்கும்போது நம்ம ஊர் ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம பவுல் சொன்ன காரியத்தை எடுத்து உள்ளே கொண்டு வருவாங்க. பவுல் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேள்வி கொஞ்சம், இந்த பதிலும் கேள்வியும் பதிலும் கொஞ்சம் கஷ்டமானது தான், இன்னைக்கு கொஞ்சம் இருட்டி உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, பவுல் ஒரு இடத்துல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்டு அப்படின்றாரு. இவனால நீங்கள் கேட்கல இந்த வார்த்தையை? கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை இல்லை? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கேட்டிருக்கீங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சில பேர் முதல்ல அந்த வசனத்தை காமியா, நாங்களும் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் அடிக்கடி பக்கத்துலலாம் விக்கிரகங்களுக்கு படைக்கிறாங்க, வந்து கொடுக்குறாங்க, நல்ல வாசனை சூப்பராக அது இதில் நடக்குது, நாங்கள் இவ்வளோ நாள் கீழே போட்டுக்கிட்டு இருந்தோம் பாஸ்டர், நல்ல வேலைக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னு நிறைய பேருடைய இது இல்லை. நான் சொல்கிறேன், பவுல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இங்கே பாரு, விக்கிரகம் வந்து ஒரு பெரிய பொருட்டே கிடையாது, அது சும்மா கல், நீ சும்மா கல் நினச்சி சாப்பிட்டுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் அப்படியே. ஆனால் சில கண்டிஷன் அப்ளை அங்கே எல்லாம் கவர்மெண்ட் கேளுங்க. என்னது ஸ்டாரு, சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்டார் போட்டிருப்பாங்க, நீங்கள் அப்படியே வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஸ்டார் போட்டால் கொஞ்சம் கண்டிஷன் அப்ளை. அவன் சொல்கிறதான் ஆஃபர், அந்த ஆஃபர் இந்த ஆஃபர், அந்த தரப்பு இந்த தரப்பு நிறைய போட்டிருப்பான். அவனுக்கு சின்ன ஸ்டார் அவனுடைய விளம்பரத்தில் இருக்கும். நிறைய பேர் சின்ன ஸ்டாரை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் சின்ன ஸ்டார் என்ன குறிக்கிறதுனா கண்டிஷன் அப்ளை, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி தான் பவுல் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது சின்ன ஸ்டார் போட்டிருந்தார். கண்டிஷன் அப்ளை, எங்கே சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற விதத்தெல்லாம் அங்கே எழுதி வச்சிருக்கிறார் வந்து. ஓகேவா? நீங்கள் முடிஞ்சோடனே அந்த வசனத்தை காமிங்கன்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? நான் அதை ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவங்க எடுத்த முடிவை தான் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சில பேர் சொல்லிக்கலாம், பவுலே அப்படி சொல்லியிருக்கிறார்ல, பெருசாக சாப்பிட்டு போய், இது என்ன அதை பெருசாக பொருட்டை விற்கிறது, பெருசாக பேசினா தான் நீ வந்து அது ஒன்றும் இல்லை, கல் நினச்சி சாப்பிட்டு போயிரு அப்படின்னு கூட பவுல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள முடியும். சில பேர் சொல்லியிருந்திருக்கலாம், சில இறையியல் ரீதியாக கூட இந்த காரியத்தை சொல்லியிருந்திருக்கலாம். ஆமாம் இல்லை, நல்ல விலைக்கு சொன்னப்பா, சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ நல்ல விலைக்கு சொன்னப்பா, பேசாமல் விழுந்துட்டு நம்ம பவுல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம விழுந்துட்டு போயிருக்கலாம் என்றெல்லாம் நினைத்திருக்கலாம். சில நேரத்தில் நமக்கு ஆலோசனை சொல்கிறவங்க கவனமாக கேளுங்க, வேதத்தை வச்சுக்கிட்டே நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ தான் கவனமாக இருக்கணும். பக்கத்து சொல்லுங்கப்பாங்களா, அப்போ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதை வச்சு ஆலோசனை சொல்லுவாங்க? பைபிளை வச்சு தான் ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாம்ல பைபிளில் இருக்குது, ஒரு நாள் லியோ பாஸ் சொல்லவே இல்லைன்னு நம்ம ஆட்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட பைபிளை வச்சு சொன்னாலும் நம்மால் என்ன பண்ணுறாங்கன்னா அதே பைபிளை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு போனாங்க. அங்கேருந்து எங்கே பார்க்குறாங்க, யாத்திராகமத்தில் போய் பார்க்குறாங்க. யார்? இந்த 3 வாலிபர்களும் யாத்திராகம புத்தகத்தில் தேவன் சொன்ன வார்த்தைக்கு போனாங்க. என்ன போனாங்க? 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். படிப்போம். பார்த்தீங்களா? இவங்களுக்கு உள்ளே போனதெல்லாம் என்னன்னா நியூ டெஸ்டமென்ட்ல சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது, தேவன் மோசேயின் மூலமாக சொன்ன வார்த்தை தான் உள்ளே இருந்துச்சு. என்ன சொன்னார்? நீ அவைகளை உண்டாக்க வேணாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். 6ஆம் வசனம் சொல்கிறாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையில் கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இவங்க எதோ பார்த்தாங்கன்னா அன்னைக்கு இருக்கின்ற சுகத்தை பார்க்காம 1000 தலைமுறைக்கு இருக்கின்ற இரக்கத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் இன்றைக்கு இதை பணிந்து கொண்டு தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், இதை நாங்கள் பணிய மாட்டோம் என்று மிகப்பெரிய ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அதன் மூலமாக இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். 1000 தலைமுறை இரக்கத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுதான் பாருங்கள், சில பேர் சொல்லியிருக்கலாம், நீ கொஞ்சம் பிரியப்படுத்தும்படி
வணங்கியிருப்பா. அப்போ தான் இன்னும் உனக்கு உயர்வெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், ப்ரொமோஷன், இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் போட ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்கள் வணங்க மறுத்தார். இவர்கள் வணங்க மறுத்ததற்கான 3 முக்கியமான ரீசன் என்ன? முதல் ரீசன் என்னன்னா, கர்த்தர் பெரியவர் என்ற வெளிப்பாடுகளுக்குள்ளே இருந்துச்சு. என்ன வெளிப்பாடுனா, இந்த ராஜாவை உண்டாக்கியது நம்ம ஆண்டவர் தானே, இவெல்லாம் என்ன மூளை, இவனை உண்டாக்கினவர் பெரியவர், என்னை காப்பாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். இந்த ராஜா என்ன பிளான் பண்ணாலும் என்னை காப்பாற்ற இவனால் முடியாது. ஆனால் இந்த ராஜாவை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறார் பாரு, அவரால் என்னை காப்பாற்ற முடியும். அவர் ஒருவேளை காப்பாற்றவில்லை என்றால் கூட இவன் கையில் இருக்கிறதை விட சாகிறதே மேல் அப்படின்ற முடிவுக்கு வர ஆரம்பித்தாங்க. என்னன்னா, தேவன் பெரியவர் என்ற நம்பிக்கையை முழுமையாக வைத்தார்கள். நான் சொல்கிறேன், உங்கள் தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பல காரியத்தை செய்யும்படி மக்கள் உங்களை தூண்டலாம். ஆனால் ஒன்றும் நிச்சயம் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, இந்த தூண்டுறவர்களை காட்டிலும் தேவன் பெரியவர் என்கிற வெளிப்பாடு உங்களுக்குள்ளாக உருவாகட்டும். புரியுதுங்களா? யாராவது உங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் எப்படி வேணாலும் இறங்கி உங்கள் வாழ்விலே பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். 2வது காரியம், இவங்க ஏன் அந்த சிலையை வணங்க மறுத்ததுக்கு 2வது ரீசன் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உறுதியாக நம்பி பதித்து வைத்துக் கொண்டார்கள். நம்ம கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு உங்கள் உள்ளத்தில் பதிப்பீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிற தேவனுக்கு விரோதமாக செய்ய சொல்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். என்ன பிரச்சனைன்னா, தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தம் கிடையாது. தேவனதை என் வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிறார், நிச்சயம் வாழ்க்கையில் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகும்போது, வாக்குத்தத்தம் இல்லாமல் போகும்போது, வார்த்தை இல்லாமல் போகும்போது தான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் நம்ம செய்துவிட்டு போய்விடலாம் என்ற அந்த நிலைமை உருவாக ஆரம்பிக்கும். ஆகவேதான் தினந்தோறும் ஜெபம் பண்ண சொல்கிறோம், தினந்தோறும் வேதத்தை படிக்க சொல்கிறோம், தினந்தோறும் ஆவியில் நிரம்பி முடிந்தால் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று நினைக்கிறவங்க, அந்த வரம் இருக்கிறவர்கள் அந்நிய பாஷையில் நிரம்பி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளெல்லாம் அறுவதையும் வெளியே போகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அவங்க சொல்கிறாங்க, தலையை நீ அக்கினி ஜுவாலையில் போட்டாலும் உன்னால் முடியாது. தேவனுடைய வார்த்தையை பத்திரப்படுத்துவது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த இழிவான காரியம் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. வசனத்தின் அடிப்படையில் வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. நீங்கள் கூட இந்த பூமியிலே வாழ்கின்ற காலத்தில் கர்த்தர் பெரியவர் என்கிற வெளிச்சத்தில் மட்டுமல்லாமல் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்வேன், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்வேன் என்ற ஒரு முடிவு தீர்மானம் நாம் எடுத்து வைத்திருக்கும் போது, நான் சொல்கிறேன், இந்த பூமியில் எப்பேற்பட்ட தலை போகிற விஷயம் வந்தாலும் தேவன் உங்களை காப்பாற்றுவது நிச்சயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் பெரியவர். 2வது, தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதி. அதுதான் அந்த நேரத்தில் அவ்வளோ தைரியம் வந்துச்சு. நீ கேட்கலாம், எப்படி பார்த்து தைரியம் வந்துச்சு, எப்படி விளாம்பர் அப்படி நின்ன? அவங்க கர்த்தர் பெரியவர், உன்னை விட கர்த்தர் பெரியவர். 2வது, தேவன் கொடுத்த வார்த்தைகள் பெருசு. அந்த நேரத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே அநேக தீர்க்கர்கள் பேசின வார்த்தைகள், அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தில் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இவைகள் எல்லாமே அவர்களுடைய மனதிலே இருந்தது. 3வது, ஏன் சிலையை வணங்க மறுத்தாங்கன்னா, சத்தியத்திற்காக உயிரை கொடுக்கக்கூட ஆயத்தமாக இருந்தவங்க. நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக சத்தியத்திற்காக உயிரை கொடுக்கக்கூட ஆயத்தமாக இருந்தவர்கள். நிறைய நேரத்தில் இன்றைக்கு நமக்கு அது இல்லை. நான் சொல்கிறேன், சத்தியத்திற்காக நான் செத்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலைமை உருவாக வேண்டும். ருமேனியாவில் டாக்டர் ஜோசப் ஜோன் பிரபலமான ஒரு பிரசங்கியார். இவருடைய காலகட்டத்தில் இந்த நாட்டில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் இயற்றப்பட்டது ருமேனியாவில். அதனால் எப்படி நம்ம ஊரில் வீடு பூந்து சபையிலலாம் பிடிச்சி உள்ளே பூந்து அடித்து நொறுக்கிற மாதிரி அந்த நாட்களில் கணக்கு எடுத்து எங்கெங்கெல்லாம் சபை நடக்குது, எங்கெங்கெல்லாம் பாசஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி ஒரு வழி பண்ணணும், பிடிச்சி ஜெயிலில் போடணும். ருமேனியா முழுவதும் எங்கேயுமே ஊழியம் நடக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் சத்தம் கேட்கக்கூடாது. இந்த பயங்கரமான சட்டத்திட்டங்கள் உருவான காலகட்டத்தில் அந்த நாட்டில் அந்த டைம்லேயே நம்ம ஜோசப் ஜோன் அழகாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு நல்லா தெரியும், என்னை பிடிச்சிருவாங்க, என்னை பிடிச்சி கட்டி கொண்டு போவாங்க, கண்டிப்பாகவே என்னை சாகடிச்சு, நல்லாவே தெரியும்.
அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நான் போகிறேன். ஆனாலும் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோவுக்கு எவ்வளோ உயிரோடு இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ அந்தளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஒரு டைம் வந்தது, அந்த டைமில் தன் கூட இருக்கிற குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, கரெக்டாக நாளைக்கு என்னை பிடிச்சிருவாங்க, அவருடைய கெஸ்ஸிங் நாளைக்கு பிடிச்சிருவாங்கன்னு. அதனால் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு, இங்கே அது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, கண்டிப்பாக என்னை பிடிச்சிட்டு போனாங்கன்னா என்னை உயிரோடு விட மாட்டாங்க, நிச்சயமாக என்னை போட்டுருவாங்க, அதனால் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில காரியம், சில புஸ்தகம், சில காரியத்தை எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நாளைக்குன்னு சொன்னது அன்றைக்கே வந்துட்டானுங்க. அன்றைக்கி பிடிச்சிட்டு போகிறாங்க. அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை கொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் என்னுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்றது உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிற, கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போன ஜெயிலர்ஸ் மற்றும் போலீஸ் துறை அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் என்னை பிடிச்சிட்டு ஜெயிலில் போடுவீங்க, கொல்லுவீங்க, அவ்வளோதானே அதிகாரம். ஆனால் எனக்கு ஒரு பவர் இருக்குது, எனக்கு இருக்கிற ஆயுதத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் சாகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்யா, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். சாகிறதுக்கு ரெடி. உடனே ஒருத்தர் சொன்னான், உன்னே யாரா சாகடிக்க போகிறோம், உன்னையெல்லாம் சாகடிக்க போகிறது கிடையாது, உன்னே நாடு கடத்த போகிறோம். என்ன சொல்ல வரோம்னா, தேவன் பெரியவர் என்ற வெளிச்சம், தேவனுடைய வார்த்தைக்காக வாழ்வேன் என்ற வெளிச்சம் மட்டும் இல்லை, தேவனுக்காக உயிரையே கொடுப்பேன் என்ற ஒரு அதீத நம்பிக்கை கடவுள் மேலே. இவரை நாடு கடத்தினாங்க. நாடு கடத்தும் போது பார்த்திங்கன்னா, அவர் நாடு கடத்தப்பட்ட இடத்துல அங்கே இருக்கின்ற சில ஆட்கள் மூலமாக சில காரியத்தை கற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவுக்கு போய் அங்கிருந்து ஐரோப்பா அங்கிருந்து ஒவ்வொரு இடமும் மாறி மாறி ஐரோப்பா ஐரோப்பாவிலிருந்து அங்கே அந்த ரேடியோ டெலிகாஸ்ட், அப்போல்லாம் ரேடியோ டெலிகாஸ்ட் அதிகம், இன்றைக்கி தான் நிறைய இந்த யூடியூப் அது நிறைய வந்துச்சு இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் ஃபேமஸ் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஃபேமஸ் இந்த ரேடியோ மெசேஜ் தான். அன்றைக்கு என்ன பண்ணாருன்னா, அன்றைக்கு இருக்க அந்த உள்ளே போய் ருமேனியா பாஷையில் ரேடியோவில் பேசி ஏகப்பட்ட செய்திகளை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். எந்த ஊரில் எந்த நாட்டில் ருமேனியாவில் பிரச்சனை அவரை கொள்றதுக்கு ஆயத்தமாக நாடு கடத்தினாங்களோ அதே ருமேனியா தேசத்தில் தினந்தோறும் அவருடைய செய்தி ஒளிபரப்பப்பட்டுச்சான். அவங்க சொல்கிறாங்க, அவர் இருந்து ஊழியம் செய்கிறத காட்டிலும் அவர் இல்லாமல் ஊழியம் செய்து எழுப்புதல் தான் அதிகமாக வந்துச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறோன்னா, அதாவது கர்த்தருக்காக உயிரே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். சிலது வளவள கொல இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க பாரு, அவங்கள வச்சு ஒன்றுமே கடவுள் பண்ண முடியாது. ஆனால் சொல்கிற கர்த்தருக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதுதான். நான் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் வாழணும்னு வரவே இல்லை, எப்படியாவது ஆண்டவருக்காக சாகணும், ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக சாகணும், எப்படியாவது தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதாவது திரும்ப அதுக்குன்னு நீங்கள் எல்லோரும் அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு அப்படி நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் அந்த தாட்டு தான் இருந்துச்சு. எப்படியாவது கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். ஒருவேளை சாவே வந்தால் கூட சாகிறதுக்கு உண்மையை சொல்கிறேன், இதெல்லாம் சும்மா கப்ஸா விட்டுக்கிட்டு இருக்கல. சின்ன வயசில் 12th படிக்கிறப்ப அந்த 11th 12th அந்த படிக்கிற காலகட்டத்தில் நான் பெற்ற வெளிப்பாடு, நான் பெற்ற என்னுடைய காலிங்கில் நான் ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கும் போது இந்த ஒரு காரியம் சொன்னேன், உயிரே போனால் கூட ஆண்டவரே உமக்காக தான் உயிர் போகணும், அப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தால் கூட நான் செய்ய ரெடி என்று தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த வளவள கொலகரெலாம் அப்படிலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அன்றைக்கி தீர்மானம் பண்ணினேன். நான் சொல்ல பாருங்க, இப்படி தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை தேவன் பண்ண முடியும். 3ஆம் அதிகாரம் 17 வசனம் படிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி முடிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் உண்டு
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கணும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். இந்த இடத்துல பார்க்குறோம், ராஜாவின் முகமே வேற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம காண்டு. சில பேர் முகத்தில் பார்த்தா கோபம் தெரியும்ல, பக்கத்தில் கோபம் தெரியும். பக்கத்து எங்க சில பேர் முகத்தை பார்த்தாலே கோபம் தெரியுமா? தெரியுங்களா? எங்க தெரியுங்களா தெரியாதுங்களா? சில பேர் வீட்டுக்குள்ளே போனாரே உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா தெரியாதா? எங்க உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? நம்மால் ராஜா நேபுகாத்நேச்சார் முகமே மாறிடுச்சு. பைபிளில் போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கணும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. அதாவது பைத்தியக்காரன் போல இருக்கிறான் நேபுகாத்நேச்சார். என்ன பைத்தியம்னா, சாதாரணமாக அவன் உண்டாக்குன அந்த அக்கினியில் போட்டாலே பஸ்மமாக ஆயிடுமா, எரிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு ஃபயரை தான் உருவாக்கி வச்சிருக்கிறான். அவனுக்கே தெரியும், அதில் போட்டாலே ஆள் பசங்க 3 பேர் பொசுங்கிடுவானுங்க தெரியும். ஆனால் என்ன ஒரு பைத்தியக்காரன் பண்ண, அதை இன்னும் 7 மடங்கு அதிகமாக்கி அது கொண்டு போகிறது ஸ்ட்ராங்கான ஆள். இவங்க பாருங்கள், இவங்களை கட்டுறது அந்த ஊர்லேயே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஆளை கொண்டு வந்து அவங்கள கட்ட வச்சு. இன்னும் சொல்லப்போனால் இவன் பண்ணுறது பைத்தியகாரத்தனம் என்பதை சரித்திரம் சொல்லுது. ஏன் சரித்திரம் சொல்லுதுன்னா, இந்த கைதிகளை அக்கினியில் போடுவார்கள் என்றால் அவங்கள வந்து கட்ட மாட்டாங்க, 2வது நிர்வாணமாக்கி தான் தூக்கி போடுவாங்களாம். எந்த ஒரு கைதியாக இருந்தாலுமே சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரையுமே ட்ரெஸ்ஸோடு பண்ண நிர்வாணமாக்கி தான் எரிப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இருந்துச்சு காலகட்டத்தில். ஆனால் இந்த ராஜா பண்ணுறதை பார்த்து சரியாக பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த ராஜாவுக்கு. அதனால தான் பாருங்கள், அதோடய போகிறான். பைபிளில் போடப்பட்டிருக்கு பாருங்கள், 21ஆம் வசனம். 20. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளைகளை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி கட்டுறான். இது பண்ணக்கூடாத ஒரு காரியம்ன்றான். அடுத்தது, தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷனுக்கு கட்டளையிட்டான். அது மட்டுமல்ல, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு, நான் சொன்னலையா நிர்வாணமாக போடணும், எல்லாம் அவங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸோடய போட்டு அனுப்புகிறான். எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். என்னன்னா வெறி. என்ன வெறினா, அந்த ட்ரெஸ்ஸை கழட்டு கூட போடுறதுக்கு போடுறான் அவனை. அந்தளவு டென்ஷன். அதை ரிமூவ் பண்ண டைம் இல்லை அவனுக்கு. அதான் ரிமூவ்லாம் பண்ண போடு, அப்படியே போடு. எவ்வளோ காண்டு பாருங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது, ராஜாவின் கட்டளை 22. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. பார்க்குறோம், எவன் தூக்கிட்டு போனான் அவன் செத்து போயிட்டான். அப்போனா எந்த அளவுக்கு ஃபயர் அதிகமாக இருக்கும் பாருங்க. 23. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கற்றுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்கள் நோக்கி, 3 புருஷர் அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அதற்கு அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். இன்னொன்று என்னன்னா, தூக்கி கொண்டு போன செத்துது மட்டும் இல்லாமல் இவன் எப்படி சாட்டிஸ்டாக இருப்பான் பாருங்க. அவன் சாவறதை பார்க்குறத உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறானுங்க. வந்து இன்றைக்கி நடக்குது சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர்களுடைய ஆட்சி காலகட்டத்தெல்லாம் ஒரு பெரிய ஆடிட்டோரியமே கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அவுத்து விட்டுருவாங்க. சிங்கங்களை திறந்து விட்டுருவாங்க, புலிகளை திறந்து விட்டுருவாங்க. அதை கடிக்க வச்சு இவன் மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், அதில் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இல்லை சோல்ஜர்ஸையும் அடிமைகளையும் சண்டை போட வச்சு அதில் யார் சாகுறாங்கன்றதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ரோமர்கள். அவ்வளோ ஒரு வெறி பிடிச்ச ஆட்கள். அப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். நேபுகாத்நேச்சர் உட்காந்து பார்த்துட்டு தான் பாருங்க. இவனுக்கு ஸ்டன் ஆயிடுச்சு. அவன் பைபிளில் போடப்பட்டிருக்கு. அவன் அப்போ ராஜாவாகி நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து வேகத்தை எழுந்திருக்கிறான். தீவிரமாக எழுந்திருந்துச்சு தன் மந்திரிமான்கிட்டே, 3 புருஷர் இல்லையா போட்டோம். அவர் ராஜாவுக்கு ஆம் ராஜாவே என்றார்கள். படிப்போம் பாரு, ஒரு வசனம் போய்ட்டு வருவோம். 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதிலே பார்த்தீங்கன்னா
படிப்போம் பாருங்க. சொல்றான் இல்லையா, இப்போதும் எக்காலம் 15ஆம் வசனம், எப்பொழுதும் எக்காலம் நாகஸ்வரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்த நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிக்கிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். என்ன சொல்றான் தெரிந்து படிங்க அந்த வசனம். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? இப்போ நேபுகாத்நேச்சார் பெரிய பாடத்தை தேவனுக்கு அமைக்கிறாடே, நீ தான்றா சொன்ன, இவன் என் கைக்கு தப்பி வைக்கிற தேவன் யாருன்னு நீ கேட்டியல்ல. அவன் கேட்ட அடிப்படையில் தேவன் காப்பாற்றுவது இந்த இடத்துல பார்க்குறோம். யார் பெரியவன்? யாரா வந்து உங்களை காப்பாற்றுவான்? என்னை விட பெரிய தெய்வம் இருக்குதா? தானியேல் சொப்பனத்தை காணும்போது சொன்னாரே, ஒரு ராஜ்யம் மட்டுமல்ல, உனக்கு பின்னாடி வரக்கூடிய 3 ராஜ்யம் 4 ராஜ்யத்தையும் ஒன்றும் இல்லாமக்கி அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாருன்றத முன்னாடியே காமிச்சான். அதை மறந்து நீங்கள் பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, என் கைக்கு என்னை விட பெரிய ஆள் இருக்கிறாங்களா, என்னை விட பெரிய ஆள் வந்து உன்னை காப்பாற்றுவானா? அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான், யார் வந்து காப்பாற்றுவா, யார் வந்து காப்பாற்றுவான்னு. 25ஆம் வசனம், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். என்ன சொல்றான்னா, 3 பேரை போட்டா 4 பேர் உலாவுறான், அதுல ஒருத்தருடைய சாயல் தேவபுத்திரர். தேவ புத்திரன் போடப்பட்டிருக்கு இல்லையா. இதற்கு ஆங்கில வேதாகமத்தில் சன், இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா சன் அண்ட் காடுக்கு எஸ்ஸுக்கு கேபிட்டல் லெட்டர் எஸ் போட்டிருக்கிறாங்க, காடுக்கு ஜி என்றதுக்கு கேபிட்டல் ஜி போட்டிருக்கிறாங்க. இப்படி வேதாகமத்தில் எங்கெல்லாம் இந்த கேபிட்டல் வருதோ அங்கெல்லாம் தேவனை குறிக்கிற வார்த்தை என்று சொல்கிறாங்க. இது ஏஞ்சல்ஸ் அல்ல. ஏஞ்சல்ஸ் என்று சொன்னால் ஸ்மால் எஸ் ஸ்மால் ஏ அப்படி வந்துருக்குமா வந்து. ஆனால் இந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா ஸ்மால் எஸ் கிடையாது, கேபிட்டல் எஸ் சன். 2வது ஜி காட், தேவபுத்திரன் இடத்துல காட் ஜி கேபிட்டல் ஜி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதற்கு விளக்கம் என்னன்னா, 3 பேரை தூக்கி போட்ட இடத்துல உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற போகிற தேவன் யாருன்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கள் மத்தியில் இறங்கி அவர்களை விடுவிக்கிறதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இவன் கேட்டான், என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யாராவது இருக்கிறாங்களா? அந்த இடத்துல தேவன் இயேசுவே தன்னை அங்கு வெளிப்படுத்துகிறதை காண்பிக்கின்றோம். வேதத்தில் கூட இப்படி பல இடங்களில் இயேசு தன்னை காண்பித்திருக்கிறார். பல இடத்துல ஏஞ்சல்ஸ் வருவாங்க, ஒன்று அதாவது எழுத்தின்படியே தேவதூதர்கள் வருவாங்க. ஆனால் பல இடங்களில் வெளிப்பட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோசேட்ட ஒரு இடத்துல இயேசுவே தோன்றியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு இடத்துல இயேசுவே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம் இயேசுவே சொன்னார், ஆபிரகாம் என்னை கண்டான் என்பது பற்றி இயேசு தன்னுடைய சுவிசேஷத்தில் மேற்கோள் காட்டியிருக்கார். ஆபிரகாமே என்னை கண்டான்ப்பா, மோசே என்னை பார்த்தான். அது மட்டுமல்ல, யோசுவாவின் நாட்களில் கூட யோசுவாவும் இயேசுவை பார்த்தவன். தேவன் அவனுக்கு யோசுவாவும் மோசே ஆபிரகாம் யோசுவா எல்லாருக்கும் தன்னை பழைய ஏற்பாட்டு காலத்தில் காட்சியளித்த தேவன். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற விஷயத்தில் கூட யார் உள்ளே இறங்கினதுன்னா மேசியாவாகிய கிறிஸ்து, திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய கிறிஸ்து இங்கே உள்ளே இறங்கி அவங்கள காப்பாற்றுகிறதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். என்னன்னா அவன் சொல்கிறான், 4வது ஆள் சாதாரண ஆள் இல்லைப்பா, சாதாரண ஆள் போல தெரியல, அது தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமா, உண்மையிலே அது தேவ புத்திரனாகிய கிறிஸ்து இயேசு, மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு. 26-27 படிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசனைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வராங்கன்னா, அது மட்டும் இல்லை, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் கம்ப்ளீட் செக்கப் நடக்குது. மாஸ்டர் செக்கப். எங்கேயாவது ஓட்ட இருக்கிறதா, எங்கே அக்கினி சுட்டுக்கா பாருப்பா. அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர்
கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இவன் என்ன கேட்டான்? நேபுகாத்நேச்சார் என்ன கேட்டான்? இவ்விதமாய் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யாருன்னு கேட்டான். இந்த இடத்துல தேவன் காமிக்க, டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நீ நான் அவ்வளோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறியா? உன்னை விட தேவன் யார் என்பதை இங்கே வெளிப்படுத்தி காமிக்கிற. நீ என்ன நினச்சி? உன்னை கட்டளை வேறு யாரும் நினச்சிட்டு இருக்கிற? பெருமை. பைபிளில் போடுற பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்போதுமே எதிர்த்து நிற்கிறார். அது ஒரு நாள் கூட ஹெட்வெயிட் பெருமையை உள்ள விடவே கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனே எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் எதிரி இல்லை, தேவன் ஃப்ரெண்டு. தேவன் அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்குறோம், தேவன் அநேக இடத்துல நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, ஏங்க தேவன் இவங்களை இப்படி காப்பாற்றி போடுறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிருக்கலாம்ல. சில பேருக்கு நினைப்போம், கர்த்தர் அற்புதம் பண்ணுறார், இப்படி பண்ணியிருக்கலாம் அற்புதத்தை. அவங்க போகும்போதே அந்த அக்னியில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அந்த இடத்தையே சில்னஸ் ஆக்கியிருக்கலாம்ல. ஆக்க முடியும், அவரால் சில்னஸ் ஆக்க முடியுமா? முடிஞ்சிருக்காதா? சில்னஸ் ஆக்க முடிஞ்சிருக்கு. அதனால தான் இவன் எந்த சொன்னானோ அது அவன் வாயிலேயே சில வார்த்தை வரணுன்றதுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட சில விஷயம் பண்ண. 29 சொன்னோம், படிக்கிறேன் பாருங்க, 28, 29. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் என்ன சொல்கிறான்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் படிங்க சேர்ந்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட படுவான், அவன் வீடு எரிகலமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னான் பெருமையில், என் கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யாரு? அவனும் கிடையாது இந்த உலகத்தில், நானே கடவுள், நானே அப்படின்னு இருந்தான். இப்போ அவன் எந்த இந்த காரியத்தை சொன்னிச்சோம், அதே வாயில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வருது. என்ன சொல்லுதுன்னா, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் அந்த இடத்த அக்கினி இல்லாமல் ஐஸ் கட்டியாக மாற்றிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நேபுகாத்நேச்சாரே க்ளோஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் க்ளோஸ் பண்ணி ராஜ நடை நடக்க வச்சு தேவன் உங்களை கூட்டி வந்திருக்கலாம். யோசிப்பார், வேற எப்படிலாம் கர்த்தர் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல வேற விதமாக அற்புதம் பண்ணியிருக்கலாமா? அக்கினியே இல்லாத அளவுக்கு வேற தேவன் இந்த வேற என்னென்னலாம் அற்புதம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் மறைஞ்சு போகிற அளவுக்கு பண்ணலாம். வேற என்ன பண்ணலாங்க? கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி கிரியேட்டிவ் மைண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன அந்த இடத்துல அற்புதம் பண்ணியிருக்கலாம்? இந்த சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கண்ணை மறைச்சிருக்கலாமா? மறைச்சிருக்கலாம். வேற பறந்து போக வச்சிருக்கலாம். அப்புறம் வேற எந்த மாதிரி பண்ணிருக்கலாம்? மழை வர வச்சு, யார் மழை வர வச்சிருக்கலாமா? சரி வச்சிருக்கலாம், மழை வர வச்சிருக்கலாம். அப்புறம் வேற கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். இன்னும் சொன்னீங்களே, மனசை மாற வச்சிருக்கலாமா? மனசையே மாற்றி இருக்கலாம், பண்ணிருக்கலாம். தேவனுடைய இல்லை, அது சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அதுதான் நான் பேச போகிறேன். இல்லை, இப்படி தான் பண்ணுறது. இதுதான் மிராக்கிள், பைபிள் மிராக்கிள் இதுதான். வேற எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலான்னு கேட்குறேன். ராஜாவுக்கு போயிருக்கலாமா? சூடு யாருக்கு? ராஜாவுக்கு போயிட்டு உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுறான், என் பிள்ளையை தொட்டுருவேன், அவனை தொலைஞ்சடா அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம். பைபிளில் மோசைக்கு விரோதமாக பண்ணும்போது கர்த்தர் ஒன்று பண்ணார். அது நின்ன இடத்தையே பூமியில் இறக்கி அப்படியே வாய் பிளந்து போய் கீழே பெரிய மிராக்கிள் நடந்துச்சாங்க. அந்த மாதிரி கூட ஏதோ பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அதான் பேச போகிறேன். கர்த்தர் ஏன் இந்த மாதிரி செய்ய வேண்டும்? அதுதான் பைபிளை கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே.
ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஏன் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து முழு உலகத்துக்கும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உடன்பட்டார். என்னன்னா, எப்படி இந்த இடத்துல திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய கிறிஸ்துவை அனுப்பி இவர்களை மீட்டேனோ, அதே போல் முழு மனுவருக்கமும் இப்படிப்பட்ட அக்னி ஜுவாலையில் இருக்குது. இவர்களை மீட்பதற்கு என் குமாரனாகிய இயேசுவை, என் குமாரன் நேசகுமாரனாகிய கிறிஸ்துவையே இந்த உலகத்தில் அனுப்பி அவர் மூலமாக எல்லாரையும் மீட்கப் போகிறேன் என்பதை எடுத்து காட்டுவதற்காக தான் இப்பேற்பட்ட அற்புதத்தை கர்த்தராங்கு வேணுக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு படத்தை, வேணுக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தேவனை கிரியேட் பண்ணுறார். வேறு எப்படி வேணாலும் அற்புதம் நடந்திருக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறாரு? ஏன் இப்படி பண்ணுறாரு என்றால், மீட்பை மக்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே வேதத்தை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் கவனமாக கேளுங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் முழு வேதாகமத்தை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றால், மீட்பின் கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பியுங்கள். எந்த சம்பவத்தை படித்தாலும் மீட்பின் கண்ணோட்டத்தோடு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் சும்மா ஏதோ பைபிள் படிக்கணுமேன்றதுக்காக பைபிள் படிச்சீங்கன்னா ஒன்றும் புரியாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும், எந்த பகுதியை எடுத்தாலும், நல்லா சொல்கிறேன், இன்றைக்கி எல்லாம் புரிஞ்சுங்க. நீ வேதத்தை படிக்கும் போதெல்லாம் மீட்பின் கண்ணோட்டத்தோடு வேதத்தை படிக்க ஆரம்பியுங்கள். ஆமென். ஆதாம் ஏவாள் காலகட்டத்தில் தவறு பண்ணுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். உடனே அவங்க செஞ்ச ஒரு காரியம், அத்தியிலை எடுத்து தங்களோட நிர்வாணத்தை மூட பார்த்தாங்க. கர்த்தர் அங்கே இறங்கி என்ன பண்ணுறடே, அது ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய மீட்பின் படத்தை காமிக்கிறார். ஒரு மிருகத்தை எடுத்து அதனுடைய தோல் உடை எடுத்து அவங்களுக்கு உடுத்துறார். அப்போ தோல் உடை எடுத்து அவங்களுக்கு உடுத்தும் போது அவங்க உடம்பெல்லாம் எப்படி ஆயிருக்கும்? ஒரு மிருகத்தை அடித்து தோல் உடை எடுத்து மேலே போத்துறார். என்ன ஆயிருக்கும்? உடம்பெல்லாம் இப்போ என்ன ஆயிருக்கும்? ரத்தமாக இருக்கும். அந்த ரத்தத்தோடு அவங்க போத்திருப்பாங்க. அப்போ என்னது காமிக்கிறார்னா, இப்படி தான் உன்னை மீட்பதற்கு, இரத்தத்தினால் தான் நான் உன்னை மீட்கப் போகிறேன். ஆமென். அதுதான் தேவன் அன்னைக்கு இந்த மிருகத்தை அடித்து உங்களுக்கு போட்டது ஏதோ தோல் ஜாக்கெட்டை தேவன் உண்டு பண்ணுறன்றது காமிக்கிறது பண்ணாரா? சில கடவுள் தான் முதல்ல ட்ரெஸ்ஸை உருவாக்குனர் காமிக்கிறத போட்டாரா? முதல் நிர்வாணமாக இருந்த மகனிதனுக்கு யார் ட்ரெஸ் தைச்சு போட்டது என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் தோல் உடையை உண்டு பண்ணி போட்டாரா? சில சொல்லுவோம், அங்கே இப்படி பார்த்தீங்களா? சில சொல்லுவோம், அங்கே கர்த்தர் தாங்க, எங்கள் ஆண்டவர் தாங்க, இயேசு கிறிஸ்து தாங்க இந்த முழு உலகத்துக்கு நிர்வாணத்தை மூடுறது, ட்ரெஸ்ஸை தைச்சு ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுவோம். ட்ரெஸ் எங்கே ஆரம்பிச்சது? அதுக்காக சொல்லப்படலை, மீட்புக்காக சொல்லப்பட்ட கதை அந்த கதை. ஆமென். ஒருவன் பாவம் செய்து விட்டான், அவன் நிர்வாணத்தை அவனால் மூட முடியாது. அதற்கு தேவனே கிரியை செய்தால் மட்டும்தான் அவன் நிர்வாணத்தை மூட முடியும் என்பதை காமிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவனுடைய செயல்பாடு சரி கிடையாது. ஆகவே தேவனே இறங்கி அந்த மீட்பின் காரியத்தை இறங்கி செயல்படுகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். மீட்பின் கதை. அதே போல் பஸ்கா, தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க சொன்னார். எதுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க சொன்னார்? நம்ம ஆட்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளையே நீ வனாந்திரத்தில் நடக்க வேண்டும் அல்லவா, அதற்காக ஒரு ஆட்டுக்கறி சாப்பிட்டால் அல்லவா உனக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆட்டுக்கறியில் எவ்வளோ, அந்த ஆட்டுக்கறி கொழுப்பில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி நம்ம ஆளாக என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்கறியின் மேன்மை என்ன, எதற்காக கர்த்தர் ஆட்டுக்கறியை இன்றைக்கு முதல் நாள் எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பும் போது ஏன் ஆட்டுக்கறியை சாப்பிட சொன்னார்? நம்ம ஆட்களாக இருந்தால் நம்பர் 1, பாயிண்ட் 1, பாயிண்ட் நம்பர் பாயிண்ட் 2ன்னு சொல்லி விட்பாங்க. அது கிடையாது. ஆட்டுக்கறியின் மேன்மை என்ன, ஆட்டுக்கறியின் சக்தி என்ன, ஆட்டுக்கறியில் வருகின்ற கொழுப்பிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி என்ன, அதுக்காக கிடையாது. எதுக்கு? மீட்பை போதிக்க விரும்புகிறார். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டு அதன் ரத்தம் பூசப்பட்டதன் மூலமாக முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்ததோ, அதே போல தேவகுமாரன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த முழு உலகத்துக்கும் எப்படி பாதுகாப்பை கொடுக்க போகிறது, அவருடைய சரீரம் அதை சாப்பிடுவதன் மூலமாக எப்படி முழு உலகத்துக்கும் பலன் உண்டாக போகிறது என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். பிற்காலத்திலே பவுல் இந்த சம்பவத்தை சொல்றார். ஆட்டுக்கறியை பற்றி பேசினாரா? இல்லை, அங்கே சொல்றாரு, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே. ஆமென். அப்போ பைபிளில் இருக்கிற எல்லா சம்பவத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நம்ம சொல்லுவோம் பைபிள் பாருங்க சயின்ஸை போதிக்குது, இல்லை சயின்ஸ் பாருங்க பைபிள் போதிக்குது, பைபிள் நமக்கு என்னதுங்க இன்ஜினியரிங்கை போதிக்குது. சில ஒரு டைம் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க, பைபிள் போதிக்கின்ற சில என்னதுங்க சில சப்ஜெக்ட்லாம் பாருங்க, பைபிள் சயின்ஸை போதிக்குது, பைபிள் கட்டடத்துறை போதிக்குது, மருத்துவத்துறை போதிக்குது, இயற்பியலை போதிக்குது, வேதியியலை போதிக்குது, கெமிஸ்ட்ரி போதிக்குது.
மக்களுடைய பார்வை எல்லாமே அவரவருடைய கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் நாம் வேதத்தை பார்க்கும்போது அந்த அந்த கண்ணோட்டத்தோடு கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களுமே மீட்பின் கதைகள். ஆமென். நீங்கள் எப்படி பார்க்கணும்? மீட்பு என்ற ஒரு காரியத்தை மனதில் வச்சு தான் எல்லா சப்ஜெக்டை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தங்கள் நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, ஏப்பா உங்கள் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டாங்க, அது என்ன தெரியுமா அப்படின்னு போதிக்கிறாரு. கற்பாறையில் தண்ணீர் இருந்துச்சு, என்ன தெரியுமா? கண்மலை யார் தெரியுமா? கிறிஸ்து. அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த மன்னா கிறிஸ்து, அந்த நீரூற்று கிறிஸ்து. எல்லாமே பவுல் போதிக்கிற எல்லா சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே கரெக்டாக எங்கே கொண்டு போவார் தெரியுங்களா? அப்படியே நேக்கா கிறிஸ்துவை கொண்டு போவார். இதுக்காக தான் எல்லாவற்றையும் பண்ணார் அப்படின்ற மாதிரி. பழைய ஏற்பாட்டில் பீலையாம்னு ஒருத்தன் வந்து பேசினா பார்த்தியா? அவன் பார்த்து சொன்னது எல்லாமே கல்வாரியை பார்த்து பேசுகிறான் வந்து. ஆமென். ஓய்வு நாள், நம்ம என்ன ஓய்வு நாள் ஏன் ஆரம்பிச்சா தெரியுமா? இன்னைக்கு ஓய்வு நாள் சங்கம் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்காக தான் கர்த்தர் ஓய்வு நாள் ஆரம்பித்தார். இல்லை யூனியன் ஆரம்பிக்கிறது கிடையாது. ஓய்வு நாள் என்ன? அதுவும் சொல்கிறாரு, அதுவும் கிறிஸ்துயா. இளைப்பாறுதலை கிறிஸ்து, யூபிலி வருஷம் கிறிஸ்து. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நமக்கு தெரிய வருதெல்லாம் கிறிஸ்து, மீட்பு. அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்னத்தை காமிக்குதுன்னா, அவர் வந்து மீட்பை காண்பிக்கிறது. எப்படி கிறிஸ்துவே இறங்கி நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிறார் என்பதை பற்றி நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், இவ்விதமாக இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். முதலாவது காரியம், 2 காரியம் சொல்லி முடிக்க போகிறேன் மீட்பை பற்றி. இந்த விஷயத்தில் 2 காரியத்தை பற்றி சொல்ல போகிறோம். முதலாவது, இயேசு மீட்பில் என்ன நடந்தது, மீட்பில் அப்படி என்னதான் நடந்தது, என்னதான் ஆனது என்று சொன்னால், முதலாவது இயேசு என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமானார், அவர் சாபமானார். நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா நரகாக்கினியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டார். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை அங்கே எடுத்து காண்பிக்கிறார். எடுத்துக்கொள்வோம், நேரம் இல்லாதனால் நானே அங்கே படித்து காமிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அங்கு 40ஆம் வசனத்திலிருந்து நான் படித்து காமிக்கிறேன். 40லிருந்து, ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியிலே சுட்டெடுக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமங்கள் செய்கிறவர்களையும் அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன சொல்றாருன்னா, பாவிகளை எடுத்து கடைசி நாட்களை எங்கே போடுவார்? அக்கினியிலே போடுவார். அப்ப அக்கினி ஜுவாலை எதை காண்பிக்கிறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஆமென். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கினி ஜுவாலையில் இறங்கி அவனை மீட்டு எதை காண்பிக்கிறதுனா, நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த நியாய தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டு, நம்முடைய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டு, நம்முடைய நியாய தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டு, அந்த 3 பேர்கள் மேல நியாய தீர்ப்பு. என்ன நியாய தீர்ப்பு? அவர்கள் அக்கினிலே செத்து சாம்பலாக வேண்டும் என்பது நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு அவரே இறங்கி அந்த நியாய தீர்ப்பு அவர் எடுத்துக்கிட்டார். கல்வாரி சிலுவிலே எல்லா நியாய தீர்ப்பையும் இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். ஆகுதான் இந்த கதை ஏதோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிற கதை கிடையாது. சொல்ல போனால் அந்த கதை சொல்கிறதே 4ஆம் நபராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட கதை. எனக்கு வரக்கூடிய அத்தனையையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு என்னை மீட்டு விட்டார். ஆகவே இவ்விதமாக இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும், இந்த உலகத்தில் எத்தனை தெய்வம் வந்தாலும் இந்த மாதிரி எந்த தெய்வமும் மனுஷனை ரட்சித்ததே கிடையாது. அத்தனையும் அவர் எடுத்துக்கிட்டார். 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 2வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த கதையில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு காரியமே பார்த்தீங்கன்னா, மற்றவைகள் அழிந்தாலும் என் விசுவாசம் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்படுவதுதான் இந்த கதையில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியம். என்ன ஒரு காரியம்னா, இன்றைக்கு அக்கினி ஜுவாலை போன்ற சோதனைகளுக்குள்ளாக நாம் சில நேரங்களில் கடந்து போகின்றோம். சில நேரத்தில் டைரெக்டாக அவங்களை அக்கினியில் தூக்கி போடவில்லை என்றால் கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் நரகத்தில் இருக்கிறேன்யா,
எங்கள் வீட்டில் எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நரக வேதனையை அதே அக்கினியில் போடப்படலை. ஆனால் அக்கினியில் இருக்கின்றதை போன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு உணர்வை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். சில நேரங்களிலே, சில காலகட்டங்களிலே, சில இடத்துல நேபுகாத்நேச்சார் போன்ற அரசன் இல்லாமல் இருக்கலாம். 7 மடங்கு அக்கினி சூளையை எரிய விட்டு அதில் போடப்படாமலும் இருக்கலாம். ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த சம்பவம் நமக்கு என்னத்தை காமிக்குதுன்னா, தேவனுடைய பிள்ளையே, சில வேதனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையே, அக்கினி போன்ற வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், எப்படி அந்த இடத்துல 4ஆம் நபராகி கிறிஸ்து இயேசு இறங்கி வந்து அவர்களை காத்தாரோ, அது போல் இன்றைக்கும் தேவன் சொல்கிறாரு, நீ படுற வேதனை கேட்டு நாங்கள் உட்காந்துட்டு ஆடியன்ஸ் மாரி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இல்லை மகனே மகளே, நானே இறங்கி உன் வேதனையில் தலையிட்டு உன்னை அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன் என்பது அந்த சம்பவம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. யாரையாவது அனுப்பி, ஆண்டவரே யாரையாவது அனுப்பி நீ காப்பாற்றும். கர்த்தரே, யார் நானே என்றாகிறேன். சில சொல்லுவாங்க, எனக்காக வாதாட யாரு, யார் எனக்காக நான் ஆஜராகிறேன், இந்த கேஸில் நான் என்றாகிறேன். என்னது, ஆண்டவர் என்றாகிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என் கேஸில் தலையிட்டாரா என்ன நடக்கும்னு. எவனாவது எந்த லாயராவது நிற்க முடியுமா? இல்லை எந்த ஜட்ஜாவது பேசுறது? ஒன்றுமே, ஜட்ஜே வாயடிச்சு போய் உட்காந்துருப்பார். ஏன்? கர்த்தர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, எனக்காக யார் வாதாடுன்னு வெயிட் பண்ணும், உனக்காக நான் சும்மா ஏதோ எல்லாரும் ஆடியன்ஸ் போல உட்காந்துட்டு அந்த கோர்ட்டில் உட்காந்து ரசித்து கைதிட்ட ஒரு ஆள் மாதிரி இல்லை. நானே ஆஜராகி உனக்காக வழக்காட போகிறேன். நானே இந்த விஷயத்தில் நான் எடுத்து இந்த காரியத்தை நான் இன்சார்ஜ் எடுக்க போகிறேன். என்ன காமிக்குதுன்னா, இந்த சம்பவம் எனக்கு என்னது காமிக்குது, உங்கள் வேதனையில் கர்த்தர் அங்கே உட்காந்துட்டு வேதனையை பார்த்துட்டு பாவம் என்ன செய்கிறது அப்படி உட்காந்து பரலோகத்தில் உச்சி கூட்டிகிட்டு இருக்குல்ல. நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, உங்கள் வேதனைகளையும் உங்கள் கண்ணீரையும் உங்கள் கவலைகளையும் உங்கள் கஷ்ட நஷ்டங்களை பார்த்து கர்த்தர் உட்காந்து அங்கே உட்காந்து பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, நல்லா புரிஞ்சு அவரே இறங்கி உங்களுக்கான காரியத்தை மாற்றி அமைப்பார். அவர் தான் சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே போட்டிருக்குது. சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏதாவது உன்னை பிடிச்சிரும். பறந்து காக்கிற பட்சியை போல என் தேவன் அப்படியே தன்னுடைய சிறகுகளால் என்னை மூடி, எவ்வளோ வேதனை வந்தாலும் என்னை காக்கும் சிறகுகள் உண்டு. ஆமென். அவரே இறங்கி, நீ நினைக்கிறீங்களா சில இக்கட்டான சூழ்நிலை போறீங்கன்னு, ஒரு விஷயத்தெல்லாம் மறந்து போகாதீங்க. அந்த இடத்தெல்லாம் தேவனே இறங்கி உங்களுக்காக நிற்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நம்முடைய பிரச்சனையில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் வேற யாரையும் அனுப்புறது கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாம், வேற யாரையும் அனுப்ப மாட்டார். அவரே ஆஜராயிருவாரு. ஆகவே நீங்கள் வேற யாரும், சில பேர் யாராவது ஆண்டவரே யாராவது அனுப்ப மாட்டேங்கிறா, அவர் அங்கே தான் இருப்பார். ஏன்பா, நான் வந்துட்ட, கண்ணை திறந்து பாருயா, நான் இங்கே தான் இருக்கிறேன். நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம கண்கள்லாம் வேற எங்கேயோ பார்த்து யாராவது வந்து காப்பாற்றணும். அவர் சொல்ல, மகனை கண்ணை திறந்து பாடுறேன், இங்கே தானே கூட இருக்கிறேன். ஆமென். அன்றைக்கி நேரத்தில் மக்கள் கேட்குறாங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ தீமை நடக்குது, கடவுள் எங்கே போயிட்டாரு? ஏன் கடவுள் அவ்வளோ தூரம் போயிட்டா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நம்ம புலம்புறோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு மட்டும் ஏன். இல்லைங்க, கர்த்தர் உங்க கூட தாங்க இருந்தாருங்க. தெரியுங்களா? அவ்வளோ பிரச்சனை மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களா? உனக்கு தெரியும் நீங்கள் ஏன் பக்கத்தில் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க தெரியுமா? கேளுங்க, பக்கத்தில் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை நடந்து நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீங்க தெரியுமா? எப்படி உயிரோடு இருக்கிறீங்க தெரியுமா? சில பேருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள்லாம் நீங்கள் இருக்கிற இடமே காணாமல் போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனைலாம் இறங்கி கர்த்தர் இறங்கி இன்வால்மெண்ட் ஆகி உங்கள் சார்பாக இருந்து நின்னதுனால நீங்கள் இன்றைக்கி உட்காந்துருக்கிறீங்க. இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் இணையம் ஆகாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. எல்லா பிரச்சனை மத்தினுக்கு ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றி எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இன்னைக்கு எங்களை உயிரோடு காத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு கேட்குறாங்க, தேவன் எங்கே போயிட்டாரு?
என் மேல அன்பா இருக்கிறான்னா என் தேவன் எங்கே? பாருங்க, நிக்கோலஸ் வேர்ல்ட்ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ பேராசிரியர், ஒரு அருமையான ஒரு பிரசங்கியார், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தின் போதகர். இவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இவர் பிரசங்கமே பார்த்தீங்கன்னா சில தத்துவமாக தான் இருக்கும். ஏன்னா நீ சில பேர் தத்துவமாக தான் சில விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிப்பார். இந்த பிரசங்கர் அவர் சொல்கிறாரு, 25 வயசில் அவங்க ஒரு மகனை இழந்துட்டார். அந்த வேதனை அவருக்கு என்னன்னு தெரியும் பாருங்கள். பிற்காலகட்டத்தில் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். என்ன புஸ்தகம் எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தனிச்சு பார்த்தீங்களா, அதை புக்காக எழுதுகிறார். தன்னுடைய மகன் இறந்துட்டார், 25 வயசில் மகன் இறந்தார். ஒரு மீளா துயரம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அவரால் ஊழியம் பண்ண முடியல. சில கேள்விகள், என் பையன் 25 வயசுல செத்து போயிட்டான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. ஆனால் ஏகப்பட்ட கேள்விகளுக்கும் வேதத்தை படிக்கும்போது, தேவன் அவரோடு பேசும்போது அதில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு கிடச்சி தான் பாருங்கள். அந்த வெளிப்பாட்டில் அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஏன் கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தினார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, அவர் அக்கினிக்கு பக்கத்தில் போயிட்டார். அந்த சிலுவை காட்சி என்பது ஒரு அக்கினி போன்ற ஒரு காட்சி. ஏனென்றால் தேவனுடைய ஒட்டுமொத்த நியாய தீர்ப்புமே கல்வாரி சிலுவையில் இப்போ வரப்போகின்றது. அந்த இடத்த அவருக்கு வர்ணிச்சு பேசுகிறாரு. அது எப்படி சாத்ராக், மேஷக், நேபுகாத்நேச்சார் 7 மடங்கு அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாக்கினானோ அதை விட அதிகமான ஒரு ஃபயர் சிலுவை காட்சியை சுற்றிலும் இருந்து கொண்டிருந்தது. அந்த காட்சிக்கு முன்னாடி இப்போ சொல்கிறாங்க இல்லையா, சில நேரத்தில் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி கிண்டுறது மற்ற கிண்டுறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குங்க? சமைக்கிறவங்களுக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது எல்லாம் குழுக்குழுன்னு இருக்குமா? ஒரு வீட்டில் ஏசி போட்டால் குழுக்குழுன்னு இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும்? பிரியாணி சமைக்கும்போது பக்கத்தில் அனல் அடிக்கும். அனல் அடிக்க என்ன ஆகும்? வேர்வை கொஞ்சம் வருமா? எப்படி வரும்? எனக்கெல்லாம் 2-3 துண்டே நனைஞ்சு போயிடும். எத்தனை தடவை தொடச்சாலும் அந்த துண்டு எடுத்து புளியலாம், அந்த அளவுக்கு வேறு வரும். அவர் சொல்கிறாரு, இந்த கெத்செமனே தோட்டம் என்பது ஃபயருக்கு முன்னாடி இருக்கின்ற சீன். அந்த சீனை பார்க்க இன்னும் அந்த சீனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவருக்குள்ளே இருக்கிற வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாக வெளியே வருகிறது. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அது நிமித்தமாக வெளியே வந்தது வேர்வைன்றார். அக்னி சூளைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட வேர்வை துளிகள்னு சொல்கிறார். My God, why have you forsaken me?
I commit my spirit. யோசிச்சு பார்த்தீங்களா? கல்வாரி சிலுவையிலே நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா வேதனைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டார். நீ ஒரு அனிமேஷன் ஒரு தடவை அந்த சர்ச்சில் போட்டு காமிச்சேன். ஜோசப் பிரின்ஸ் அவருடைய சபையில் அவங்க மீடியாஸ் செக்ஷன் வந்து எடுத்த ஒரு காட்சி. எப்படி இந்த சிலுவையில் அப்படி தத்ரூபமாகவே அந்த அக்கினி எப்படி இறங்கி சிலுவையை பாதித்தது, அவரை கொன்றது என்பதெல்லாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், அதுதான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. தேவ பிள்ளைகள் ஒன்றை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கும் தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் படக்கூடிய வேதனை மத்தியில் ஆண்டவர் எங்கே போயிட்டார்னு கேள்வி கேட்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, கர்த்தர் உங்களோட கூட தான் இருக்கிறார். இல்லைங்க, கர்த்தர் இருந்தால் ஏங்க எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கோம் நீங்கள் நினைக்கலாம், கதறலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களோடு கூட தான் இருக்கிறார். இந்த தேவன் உங்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். அவர் உங்களை ரட்சித்தார்னா நீங்கள் தலை குனிஞ்சு நடக்க மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஐஸ் அக்கினியவே ஐஸ் மாதிரி மாற்றுவார். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற அக்கினி போன்ற வேதனையை கர்த்தர் அப்படிப்பட்டதாக மாற்றுவார். அவர் உங்களை விட்டு ஓட மாட்டார். மற்றவர்கள் ஓடலாம் உங்களை விட்டு. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தோம், ஐயோ இந்த பிரச்சனை பெருசு, நம்மளாம் தீர்க்க முடியாதுப்பா, அவங்களே மேலே வந்துட்டு சொல்லி உங்கள் பிரச்சனையை பார்த்தவங்க, உங்கள் பிரச்சனையை கேட்டவங்க, ஐயோ இந்த பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் அவரே தலையிட்டு அந்த வேதனையான சூழ்நிலை உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய தேவன் இருக்கிறார். ஆமென். ஆகுதான் அவருடைய அன்பை தியானியுங்கள், பாடுகளை தியானியுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் அவருடைய அன்பை தியானிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. எந்த கஷ்டமும் பெரிய கஷ்டமாகவே இருக்காது. பிரச்சனைகள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். இவர்களை போல சொல்லுவீங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அதே விசுவாசத்தோடு இருங்க. ஆமென். தப்புவிக்காமல் போனாலும் என்றது அவரு அது ரொம்ப ஹைலி ஒரு ஃபெய்த் அது வந்து நாங்கள் இதை வணங்க மாட்டோன்றதெல்லாம். நான் சொல்கிறேன், தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இவ்விதமாக ரட்சிக்கும் தேவன் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. உங்கள் வாயை சொல்லும், இந்த சூழ்நிலை வேறு எந்த கடவுளை இப்படி ரட்சித்திருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் தேவர்கள் சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி ரட்சிக்கக்கூடிய தெய்வம் வேறு யாதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. எழுந்திருப்போம், இந்த இயேசுவுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடம் எனக்கு தேவனே என்னுடைய வாழ்வில் இறங்கி வந்து என் வேதனைகளில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்பதை காண்பிக்கின்றது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் வந்து குடும்ப ரீதியான குடும்பத்திலே நீங்கள் அக்கினி போன்ற வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்கின்ற வேலைகளில் சில அக்கினி போன்ற வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? சமுதாயத்திலும் கூட அக்கம் பக்கத்திலும் சில நேரத்தில் வந்து பேசுகிற பேச்சுக்களாலே நீங்கள் அக்கினி போன்ற வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். 4ஆம் நபராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட தான் இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதே. உனக்கு யாரும் துணை இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நானே உன் துணையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே உன் துணையாக இருக்கிறேன். என்ன அர்த்தம்னா, இதுவரை இருந்த துணை உனக்கு செய்ததை காட்டிலும் நான் செய்ய போகிற காரியங்கள் உனக்கு மகத்துவங்களாக இருக்கும், மாட்சிமையாக இருக்கும், மேன்மைகளாக இருக்கும். இதுவரை கண்டிராத அதிசயமாக உன் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற தேவன் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லையே.
எங்கள் தேவனைப் போல இரட்சகர் இந்த பூமியிலே இல்லையே. எங்கள் தேவனைப் போல கண்மலை வேறு ஒருவரும் இல்லையே. எங்கள் தேவனை போன்று பரிசுத்த இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லையே. உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லையே கர்த்தாவே. ஓ ரிபல்ல ஷபரபரபா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ எங்கள் இரட்சணிய கண்மலையே மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் துணையே நாங்கள் மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை பார்த்து கைக்குட்டி சிரிக்கிற ஆண்டவர் அல்ல, நகைக்கிற ஆண்டவர் அல்ல, எங்களை விட்டு விடுகின்ற ஆண்டவர் அல்ல. எங்கள் வாழ்க்கையிலே எங்களோடு கூட இணைந்தே எங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுற கர்த்தர் நீராக இருக்கிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு பேசுகிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை மீட்பின் கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏதோ சம்பவம், ஏதோ ஒரு கதை போன்று அல்ல, மீட்பையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் மீட்கும் போது எப்படி மீட்பீர் என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சம்பவத்தின் மூலமாக கிறிஸ்துவாகிய உண்மை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் எங்கள் இரட்சகர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தையில் நன்றி செலுத்துகிறோம். தானியேலின் புஸ்தகத்தின் மூலமாக உண்மை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு ராஜா கேட்டான், என் கைக்கு தப்பி வைக்கிற தேவன் உண்டோ என்று சொல்லி. ஓ, எவ்வளவு அற்புத விதமாக அதே ராஜா வாயிலேயே பேச வச்சீரே. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இந்த உலகத்தில் வேற ஒருவரும் இல்லையே என்று சொல்லி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயும் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் நிரம்புவதாக. சில காரியத்தை குறித்து இங்கே இருக்கிற பிள்ளைகள் கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த வார்த்தைக்கெல்லாம் இன்றைக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ரட்சிப்பு வித்தியாசமாக இருக்க போவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடந்த மாதிரி அல்ல, இதுவரை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்த மாதிரி அல்ல, இதுவரை உங்களுடைய பிள்ளைகள் ரசித்த மாதிரி அல்ல. இனிமேல் நீர் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் செய்ய போகிற காரியங்கள் அது அதிசயமாக இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை பார்த்திராத நன்மைகளையும் மேன்மைகளையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உடைய பிள்ளைகள் தங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பொருளாதார வாழ்விலும் வேலைகளிலும் அவைகளை பார்க்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி. இதுவரை உம்மை பார்த்த விதம் வேற, இனிமேல் உம்மை பார்க்கிற விதம் வேறு விதமாக இருக்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்விதமாய் நான் இந்த காரியத்தை பார்த்ததில்லையே, இவ்விதமாய் நான் இந்த அற்புதத்தை ருசித்தது இல்லையே, இவ்விதமாய் தேவன் செய்த அனுகூலத்தை நான் பார்க்கவில்லையே, உதவியை நான் பார்க்கவில்லையே, வித்தியாசமாக இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீரே இறங்கி செய்கின்ற காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க போவதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை நெருங்கி சுற்றி வருவதாக அவைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்று இந்த பூமியில் அனுபவிக்கட்டும். நீதிமானுடைய பாதை ராஜ பாதை என்று சொன்னீரேன், அந்த ராஜ பாதை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.